இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறோம். திராவிட மாடல் என்றால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன், தடுப்புகளை ஏற்படுத்தி இந்த லாரியை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அப்பொழுதும் கூட போலீசாரை பார்த்ததும் கூட அந்த நபர் நிறுத்தாமல் இந்த தடுப்புகளை மீது மோதிதான் விபத்தை ஏற்படுத்தி தான் இந்த வாகனத்தை அந்த நபர் நிறுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு தப்பிச் செல்லவும் முயன்றிருக்கிறார். போலீசாரை பார்த்தவும் தப்பிச் செல்லவும் முயன்றிருக்கிறார். அந்த நபரை போலீசார் பொதுமக்கள் உதவி திராவிட மாடலை 8 திசைக்கு விலக்கி சொல்லுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து நடத்தும் இந்த ஆட்சியின் இலக்கணமாக விபத்தான முறையில அவர் அதில் தொத்திக்கொண்டே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்படி அவர் உயிரை பணயம் வைத்து பொதுமக்களுடைய வாகன ஓட்டிகளுக்கோ பொதுமக்களுக்கோ எதுவும் ஆகிடாமல் இருப்பதற்காக செல்லும் பொழுதே அவர் கூச்சலிட்டவாறே வாகன ஓட்டிகளை ஒதுங்கி செல்லும்படி அவர் கூறியிருக்கிறார். எனவே இந்த போக்குவரத்து காவலர் முருகனை காவல்துறை அதிகாரிகள் பாராட்டியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்துல செங்கல்பட்டு மாவட்ட போலீசாரும் அதே போன்று தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட போலீசாரும் இணைந்துதான் இந்த லாரியை பொதுமக்கள் உதவியுடன் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த லாரியை பிடிப்பதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்றாலும் இந்த போக்குவரத்து காவலர் தான் அவர் அந்த வேகமாக அதிவேகமாக இயக்கக்கூடிய அந்த லாரியிலும் கூட அவர் தொத்திக்